ரொம்ப அருமையான படம்னா, தமிழ் படம். நம்ம ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நிறைய மொழிப்போர் தியாகிகள் அவன் செத்து போயிருக்கிறான். அதுக்கான இதுதான் பரிசு தான் இதுன்னு கேட்டால். ஆனால் இப்போ யோசிக்க தோணுது இந்த படம் பார்க்குறப்போ. பேங்க்குக்கு போனாலும் ஹிந்தியில் தான் செலான் ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் அதுதான் ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்துலேயும் அதுதான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ என்னத்தை பண்ணோம், நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம். 1933 நடந்த கதை இன்ன வரைக்கும் அதே பிரச்சனை தானே ஓடிட்டுருக்கு. அப்போ இனிமேலும் அது மாதிரி தான் இருக்கும். அப்போ இனிமேலும் நம்ம பிறந்து இதே இந்திய எதிர்ப்புலேயே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருந்ததுண்ணா. எஸ்டேக்கு ஒரு புதுவித ஜானரில் இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஜெயம் ரவி வந்து அப்படியே அந்த அரவிந்த் சாமி ஒரு படத்தில் அவங்க கூட நடிச்சிருப்பார்ல. ஆமாம், அந்த அவரோட ஆவி ஜெயம் ரவியில் பூந்தா மாதிரி தான் இருந்தது. நான் ஜெயம் ரவியை பார்க்கல, அரவிந்த் சாமி தானே பார்த்தேன் ஃபுல்லாக. ரொம்ப அழகாக இருந்தது மியூசிக்கு. அதெல்லாம் பழைய காலத்து சொற்றோடர்கள் அந்த சந்தங்கள்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. மறுபடியும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணாலும் நம்மளுக்கு இந்தி திணிப்புன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயினில் போனால் கூட ஒரு பசங்க பண்ணுற பிரச்சனையை டிடிஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நாடு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா இடத்துலையும் இந்திக்காரங்க நிறைய பேர் இருக்கிறனால நம்மளோட இந்த படத்துலேயே சொல்லும், தமிழ் தெரியாத போலீஸ்காரங்களாக போடுங்க, அப்போ தான் நம்ம சொல் பேச்சை கேட்பாங்கன்றது. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை, இன்றைய இளைஞர்கள் வந்து வேறு வழியில் போகிறாங்க. பாதி பேர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க வேறு மாதிரி போயிட்டாங்க. வேலை செய்யறதுல ஆரோக்கியமாக வேலை ஒழுங்காக செஞ்சுருந்தா நம்ம வேலை நம்ம கையிலே இருந்திருக்கோம். எல்லாம் இந்திக்காரங்க கையில் போனதுனால அவங்க ஒழுங்காக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே பலம் ஆயிடுச்சுன்னா அவங்க பராசக்தியாக மாறிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தீய சக்தியாக தான் நிற்கணும். ஆமாம், இல்லை இது வந்து மத்திய சர்க்காரை பாதிக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்திருக்கும், அதனால் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஹிந்தி டாமினேஷன் அதுதான் இந்த படம் ஒன்லைனு. கண்டிப்பாக திமுகவுக்கும் விஜய் சாருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல, அது வந்து அண்ணன் தம்பி சண்டை தான். அது அண்ணன் தம்பி சண்டை. இந்த அண்ணன் தம்பி சண்டையில் நீ உள்ளே புகுந்துக்கிட்டு நான் வந்து நான் என்னோட இதுவை திணிக்கிறேன், நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், என் மொழி தான் இருக்கணும், நான் தான் பாப்புலேஷனில் அதிகம் அப்படின்னு பண்ணுற ஒரு செயல் இருக்குல்ல, ரொம்ப தவறான செயல். தெலுங்கு பேசுகிற மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே மலையாளம் பேசுகிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. யாருமே வந்து தமிழர்கள் கூட வந்து சண்டை போடுறது கிடையாது, டாமினேட் பண்ணுறது கிடையாது. எல்லா சகோதரர்கள் மாதிரி இருக்கும். ஆனால் இந்தி பேசக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் தான். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா நல்ல முற்போக்கான சிந்தனை உள்ளவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் நம்ம மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறோம், நம்ம சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கண்டிஷன். அது ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப தப்பு. அது ஏன் அப்படி பண்ணுற? தமிழ் சினிமாவில் ஜாதி வெறி வந்து ஒரு படங்கள் வந்தது, மதவெறி வந்து ஒரு படங்கள் வந்தது. ஆனால் தடவை மொழி வெறி. இந்த மொழி வெறியனாக வராரு யார்? நம்ம ரவிமோகன் சார், ஜெயம் ரவி சார். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெறி, அந்த கேரக்டரை பார்க்கும்போது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன்று ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னென்ன மேட்டர்னா, இந்த வயசான பாட்டிகள்லாம் வந்து சீரியல் பார்க்குறாங்க, அதில் வர வில்லனை திட்டுறாங்க, எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு. அவங்களாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஜெயம் ரவி சாரோட கேரக்டரை இவன் பாரு எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்கிறான்னு திட்டுவாங்க. அப்படி ஒரு கேரக்டரு. சுதா மேமுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒன் விமன் ஷோ, ஒன் மேன் ஷோ கேள்விப்பட்டு, ஒன் விமன் ஷோ சுதா மேம் தான். அதாவது தனுஷ் சாருக்கு ஒரு கர்ணன், இவருக்கு இந்த படம். எஸ்கே அண்ணாக்கு இது. எஸ்கே அண்ணா வந்து அவ்வளோதான், ஒரு அப்படியே முடிச்சிருவாங்க இந்த மிஸ்டர் லோக்கல் இந்த படம் எல்லாம் பிரின்ஸ்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டை சூஸ் பண்ணி நல்லா வராரு. கண்டென்ட் அதாவது பாலிடிக்ஸ் வந்து இப்போ எங்கள் அப்பா வேறு ஒரு கட்சி, நான் வேறு ஒரு விஜய் சப்போர்ட்ரு. நம்மளுக்குள்ள பல விஷயங்கள் வந்து இதுவாக இருக்கும், பிரச்சனைகள் வந்து இருக்கும். பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது உலகம் அழிகிற வரைக்கும் நடக்கும். ரெண்டே மனுஷன் கடைசியில் இருந்தால் கூட அடிச்சுட்டு தான் இருப்பான். அது மனுஷனோட இது. அதை நம்ம விட்டுருவோம். நம்ம வருத்தம் தான், ஜனநாயகன் வரலன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். பட் இருந்தாலும் நேற்று ஒரு படம் வந்தாங்க ராஜா சாப்னு. தயவுசெய்து எப்பா எனக்கு ஹிந்தி டாமினேஷனே பரவாயில்லடா, நான் ஹிந்தி கூட கற்றுக்கிறேன்டா, எனக்கு ஹிந்தி திணிப்பு கூட ஓகேடா, எனக்கு அந்த படத்தை பார்க்க முடியலடான்னு. அந்த படத்துலேருந்து ரிலீஃப் நான் இந்த படத்தை பார்த்தா இப்போ வந்தேன். ஸோ அந்தளவுக்கு பராசக்தி ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்திருக்கு. ராஜா சாப் மட்டும் போயிடாதீங்க தயவுசெய்து. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் பயங்கரமாக இருந்துச்சு.
ஐயா இந்தியை படிக்க சொல்லி உயிரை எடுக்காதீங்கய்யா, எங்களுக்கு பிடிச்சா படிக்கிறோம், இல்லைனா விட்டுருங்கய்யா அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னா இதில் இந்தியை மட்டும் பேசியிருக்காங்க, இங்கிலீஷையும் சேர்த்து பேசியிருக்கலாம். இப்போ அதர்வா வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை கொளுத்துவார், அதனால் போயிட்டு எஸ்கே அடிப்பார். இப்போது என்னென்னா இந்த தமிழ்நாட்டிலேயே தமிழில் படிச்சுட்டு தமிழில் போய் ஒரு ஐடி கம்பெனியில் பேசி எந்த இளைஞர்களாலையும் வேலை வாங்க முடியல. அதனால தான் நிறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த இங்கிலீஷையும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹிந்தி மட்டும் தானே சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். இப்போது நிறைய இளைஞர்கள் என்ன யோசிப்பாங்க, நம்ம படித்து டிகிரி வச்சுருக்கோம், அதனால் வேலை வாங்க முடியல. அப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த போகிக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டை போட்டு கொளுத்திடலாம், அது யூஸ்லெஸ் தானே, அப்படி தான் யோசிப்பாங்க. அதை தான் அதர்வா அந்த சீனில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டிகிரியை கொளுத்துற சீனு. படம் ஓவராலாக பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஹிந்தி தான், ஹிந்தி மட்டும்தான். ஹிந்திக்கு நாங்கள் வந்து எதிரானவங்க கிடையாது, ஹிந்தியே எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக எல்லா சீன்ஸுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஜெயம் ரவியை வந்து வில்லனாக பார்க்க பிடிக்கலைங்க, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை வந்து வில்லனாக பார்க்க பிடிக்கல. ஜிவியோட மியூசிக் சூப்பர், அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோக்கும் காம்பினேஷன் வந்து அவங்களோட ரொமான்டிக் சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவரால் படம் பயங்கரமாக இருக்குது. 1995 கொடுக்கலாம். எஸ்கே தான். ஜெயம் ரவியை தான் வில்லனாக பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, ஆனால் அவரை வில்லனாக பார்க்க பிடிக்கல. ஏன்னு தெரியல, எனக்கு அவரை வில்லனாக பார்க்க பிடிக்கல. பாசிட்டிவ் கேரக்டர்லேயே பார்த்துட்டேன், இருந்தாலும் அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஆனால் எனக்கு பிடிக்கல. வில்லனாக வேணான்னு நினைக்கிறேன். அப்புறம் எஸ்கேக்காக ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடிடுறேன். எஸ்கே அண்ணன் ஃபேன்னு நான் போட போகிறேன் டியூன்னு, எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு, டான்னு இன்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு, எங்கள் அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு, ஆடுவார் சீனா பாடுவார் தேன்னா, எங்கள் இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி, எங்கள் என்டர்டெய்னர். இதில் வேறு இளைய தளபதின்னு வேறு எழுதிட்டேன்னா இதுக்கு வேறு பல பிரச்சனை. ஐயா இளைய தளபதின்னு எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைனா எங்கள் என்டர்டெய்னர்னு எழுதியிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஃபேன்ஸும் சண்டை போட்டுக்காதீங்க தயவு செஞ்சு. கமெண்ட்டில் நேரில் பேனரை கிழிச்சிருவேன் இப்படிலாம் பேசிக்கிறாங்க, இதெல்லாம் வேணாம். எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. தளபதி வந்தாலும் ஜனநாயகன் லேட்டாக வந்தாலும் தளபதி லேட்டஸ்ட்டாக வருவார், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சென்சார் போர்டு ஐயா, இந்த சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து தொலைங்க ஐயா. ஏன் இப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்கீங்க எல்லா படத்துக்கும்? படம் டீமுமே என்னென்னா, நீங்கள் வந்து ரிலீஸ் டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்லாம் கன்ஃபார்மாக வாங்கி வச்சுட்டு ரிலீஸ் டேட் சொல்லுங்கள். அதுவுமே பெரிய ஏமாற்றமாக இருக்குது ரசிகர்களுக்கு. ஏன்னா நேற்று ஜனநாயகன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிடுங்க. சென்சார் போர்டு ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஜனநாயகனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக. பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. நன்றி, வணக்கம்.